தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி. உங்கள் புயல்களை அமர்த்துங்கள். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருங்கள். இது ஒரு கட்டளை. நாம் இந்த கட்டளையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புயல்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை படகானது நகர்கையில் எதிர்ப்புகள், பொருளாதார நெருக்கங்கள், வியாதி, குழப்பங்கள், நம்மை சுற்றியுள்ள உறவுகளில் பிரச்சனைகள் போன்ற நம்மை கலங்க செய்யும் புயல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் அமர்ந்திருங்கள் என்று கூறுகையில் நம்முடைய அமைதி, சலனமற்ற நிலையை குறித்து நம்மையே பொறுப்பாளர்களாய் வைக்கிறார். அது தேவனுடைய பொறுப்பு அல்ல. நம்முடைய சூழ்நிலைகளையும் புயல்களையும் பார்த்து பேசவும், சமாதானத்தை நம் வாழ்க்கையில் கட்டளையிடவும் தேவன் நமக்கு அதிகாரம் அளித்துள்ளார். தேவன் இதனை செய்வார் என நாம் எதிர்பார்ப்பது வீணானது. நாம் அமர்ந்திருக்க வேண்டும். தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்ள இதுவே வழி. தேவன் சர்வ வல்லவர், உன்னதமானவர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனுடைய பலதரப்பட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் அற்புதமான ஊடகமாக பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. தேவனை தனிப்பட்ட முறையில் நெருக்கமாக வேதம் எப்படி வெளிப்படுத்துகிறதோ அப்படியே அவரை அறிந்து கொள்ள நம் சொந்த அலுவல்களை உதறிவிட்டு அமர்ந்திருப்பது அத்தியாவசியமாக இருக்கிறது. நம் உள்ளான மனிதனில் எந்தவிதமான குழப்பமும் இல்லாமல் தெளிவான சமாதானத்திற்குள் நாம் அப்பொழுது கடந்து வருகிறோம். அமர்ந்திருங்கள். சத்தம் நிறைந்த இவ்வுலகில் இந்த வார்த்தைகள் எத்தனை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இது வெளிப்புறமாக உருவாக்கப்படும் அமைதி இல்லை, சகலத்தையும் உள்ளடக்கும், சகலத்தையும் மேற்கொள்ளும், சகலத்தையும் நிரப்பும் ஒரு சமாதானம். நம் இருதயத்தின் ஒவ்வொரு மூலைகளையும் தேவன் தொட்டு அவர் விரல்படாத இடமென்று ஒன்று இல்லாதபடிக்கு அவர் ஆழமாய் ஊடுருவும் போது இந்த அமைதி வருகிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.